சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாகி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்தோடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வருஷத்துக்கு 2 படங்கள் கண்டிப்பாக நடிப்புன்னு சொல்லியிருந்தாரு. அப்படிதான் அவர் போன வருஷம் அவரோட நடிப்பில் லால் சலாம் மற்றும் வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த வருஷமும் அவரோட நடிப்பில் 2 படங்கள் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுது. முதல் படம் கூலி, இன்னொரு படம் ஜெயிலர் 2. அதாவது கூலி படத்தை முடிச்ச கையோடு தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போறாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் 3 படத்தில் நடிக்க கூட அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதற்கான இயக்குனர் தேடல்களில் நம்ம ரஜினிகாந்த் ஈடுபட்டிருக்காராம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூலி படத்துடைய ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய கெரியரிலே பெஸ்ட்டான படமாக இந்த படம் இருக்கும் என சொல்லப்படுது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை எடுக்கிறாரு. அவர் எடுத்திருந்த மாநகரமாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், கைதியாக இருக்கட்டும், எல்லா படமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். ஆனால் கடைசியாக எடுத்த லியோ படம் மட்டும் கொஞ்சம் சறுக்கிடுச்சு. ஆனால் வசூலில் பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு காரணம் செகண்ட் ஹாஃப் என்று சொல்லப்படுது. அதை சரி செய்யும் விதமாக தான் கூலி படத்தில் அவரை யார் என்று நிரூபிக்க அவர் இந்த படத்தை பார்த்து எடுத்துகிட்டு இருக்காராம். மேலும் இந்த படத்தை தங்க காலத்தில் மையமாக வச்சு தான் எடுக்கிறாராம். எல்சியூவில் கண்டிப்பாக இருக்காது என சொல்லிட்டாரு. படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷவுகன் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ் மற்றும் அமீர்கான் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுது. அப்படி இல்லைனா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்களாம். ரஜினியோட கெரியரிலே பெஸ்டான படம்னா அது ஜெயிலர் படம் என்று நம்ம சொல்லலாம். அதற்கு காரணம் அந்த படம் 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருந்தது. அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக 1000 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் செய்யும் என இப்போவே எதிர்பார்க்கப்படுது. அதற்கான ப்ரீ பிஸ்னஸும் இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சாம். படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 1000 கோடி கலெக்ஷனை கொடுத்துரும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாட்டு பார்க்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே ரொம்ப இளமையாக இருந்தார். இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னையில் போய்கொண்டிருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவரோட மூவி ஷெடியூலையும் முடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு மூவ் ஆக போகிறாரு. படமே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்து இறுதிக்குள்ள ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. மேலும் இந்த படத்துடைய 2ஆம் சிங்கிள், இந்த சிங்கிளை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த சிங்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு என்ட்ரி சாங்காக இருக்கும் என சொல்லப்படுது. ஏற்கனவே ஒரு பாட்டு விட்டுருந்தாங்க, அது இல்லை என்ட்ரி சாங்கு. இப்போ வைக்கிறது தான் என்ட்ரி சாங்கு. இந்த பாட்டில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 1000-2000 நடன கலைஞர்களை வச்சு பக்காவாக டான்ஸ் ஆடி இருக்காரு. இது அதை விட அருமையாக இருக்கும் என சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் கூலி படத்தோட 2வது பாடலுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.